வெல்கம் டு Nagu'sHandwork. இன்றைக்கி நம்ம டோர்மேட் செய்ய போகிறோம். நல்ல வெயிட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்கான துணியில் நம்ம தைச்சிருக்கிறதுனால வாஷிங் மிஷின்லேயும் நீங்கள் போட்டு துவைக்கலாம், ஒன்றும் ஆகாது. இது ஜீன்ஸ் கிளாத்து, ஜீன்ஸ் பேண்ட்டு. இது சுடிதாருடைய டாப் பழசா போனது, நைட்டியோட துணி, அந்த துணியெல்லாம் சேர்த்துருக்கேன் நான். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஜீன்ஸோட ஒரு பகுதியை எடுத்திருக்கேன். இந்த பகுதியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடைய ஒரு போர்ஷனை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடம் கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால மிஷினுக்குள்ளே போகணுங்கிறதுக்காக இதை கட் பண்ணிடுவோம். $13 inches உயரம், அகலம் 19 inches. இந்த பீஸோடைய உயரம் 14 inches. கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுன்னா கட் பண்ணிக்கலாம், அதனால் 1 inch எக்ஸஸாக வச்சுருக்கேன். 3 inches. $14 inches, 3 inches. இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். போட்டுக்கிட்டு இது ரெண்டையும் வச்சு இப்படி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி திருப்பி விட்டு அடுத்த துணி இப்படி தைச்சு திரும்ப இந்த மாதிரி மடிச்சு விட போகிறோம். நான் இப்போ தைச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க எப்படி தைச்சிருக்கேன்னு பாருங்க. இப்போ அடுத்த பீஸ் இந்த மாதிரி வச்சு இப்படி வச்சு தைக்க போகிறோம். தைச்சி இப்படி திருப்பி விடணும். இப்படி ஒவ்வொரு பீஸாக நம்ம தைக்க போகிறோம். நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரொம்ப ஃபிட்டிங்காக தைக்காமல் ரொம்ப இப்படி இழுத்து பிடிச்சி தைக்காதீங்க. இழுத்து பிடிச்சி தைச்சிங்கன்னா உள்ளே நம்ம கிளாத் கொடுக்க வராது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி லூஸ் விட்டு தைங்க. இங்கே நம்ம துணி ஃபில் பண்ணணும். இந்த அளவுக்கு கேப் விட்டு கொஞ்சம், அதாவது இப்படி வச்சு தைக்கணும். கரெக்டாக அப்படி இழுத்து பிடிச்சி தைக்காமல் இப்படி வச்சு தைக்கணும். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க துணியை வெட்டிடலாம். இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ சாண்டில், இப்போ இந்த லைட் கலரில் 5 பீஸ் எடுத்திருக்கோம். டார்க் கலரில் 4 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த பாருங்க, 2 பக்கமும் ஹோல்ஸ் இருக்குது. இதில் நம்ம காட்டன் கிளாத்தை ஃபில் பண்ண போகிறோம். கொஞ்சம் லூஸாகவே ஃபில் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஃபில் பண்ணிங்கன்னா மேடாக தூக்கிட்டு இருக்கும். வயசானவங்க நடக்கும்போது பெரட்டி விட்டுரும். சுற்றி பட்டிக்கு இந்த மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். 2.5 inches அகலம். இதோடைய நீளம் 60 inch. ஊசி உடஞ்சி போயிடாமல் இந்த துணியை கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தைக்க வரும். இந்த மாதிரி தைக்க வரும். இப்படி ஓரத்தில் வச்சு ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ நம்ம எடுத்துருக்க துணியை
ஓரத்தை அப்படி மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு தைக்க போகிறோம். உங்களுக்கு இந்த இடத்துல துணி கனமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை உள்ளே தள்ளி விட்டு தைச்சிங்கன்னா ஊசி உடையாது. இந்த இடத்துக்கிட்ட வரையில ஒரு சுருக்கம் கொடுத்து திருப்பிக்கங்க. இப்போ இந்த கார்னர் வந்து நல்லா அப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் இப்படி மடித்து தைக்க போகிறோம். இந்த இடம் வந்து நம்ம துணி ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்கோம் கார்னர். இதை வந்து இப்படி மடித்து இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சிடணும். தைச்சி முடிச்சிட்டோம். நல்லா கனமாக நீட்டாக இருக்குது. நீங்கள் தைச்சி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.